பாஜகவின் தேர்தல் அறிக்கையை விமர்சித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு சார். ப. சிதம்பரம் அவரோட எக்கனாமிக் நாலேஜ் ஒரு ஸ்டாம்பில் பின்னாடி எழுதிடலாம், அந்த அளவுக்கு தான் அவருக்கு. ஏன்னா 1,00,000 ரூபா ஒரு பெண்ணுக்கா சாத்தியமா? பல நாடுகளுடைய பட்ஜெட்டை ஒன்றாக்கினா கூட அந்த அமௌண்ட் வராது. ஆகவே ஒரு ஃபூல்ஸ் பேரடைஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர், முட்டாளின் சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு நபர், அவர் அப்படி தான் விமர்சிப்பார். இவருடைய நிர்வாகத்தின் கீழ் தான் 2008லேருந்து 2014 வங்கிகள் முழுமையாக போண்டியாச்சு. வங்கிகள் கேபிட்டல் பேஸ் இல்லாமல் 2014 பிஜேபி வரலைன்னா 2014 ஜூன்லேயே பல இந்திய வங்கிகள் திவாலானது அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி மோசமான நிர்வாகம். அது மட்டும் இல்லை, 2014 நொறுங்குகின்ற பொருளாதாரத்தில் 5ல் 1 இருந்தது பிஜேபி, ஃப்ராஜைல் 5. ஆனால் இன்றைக்கி டாப் 5ல் இருக்குது. ஆகவே கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக பேசுகிறதா இருக்கணும். அதை இல்லை, ப. சிதம்பரத்திட்ட அறிவுபூர்வமாக பேசணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்ணை மூடிண்டு பிரிவினைவாத திமுக இந்திரா காந்தியை தாக்கியா ரொம்ப கேவலமாக பேசின டிஎம்கேட கூட்டணி வச்சுக்கிண்டு வேறு வழி இல்லாமல் இப்போ கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் 32 சீட்டை தாண்டாதுன்னு வந்திருக்கு. அதாவது 3வது முறையாக தொடர்ந்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.